இதனாலதான் சொல்றாங்க டைம் டிராவல் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. சினிமால காட்டுற மாதிரி கடந்த காலத்துக்கு போயிட்டு தாத்தாவை சந்திக்கிற டைம் டிராவல் உண்மையாவே சாத்தியமா? சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படி யோசிச்சு பார்த்தா எதிர்காலத்துக்கு போறது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஈஸி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ சார்பில் கோட்பாட்டின் படி ஒளியின் வேகத்துல அருகில பயணம் செஞ்சாலே அல்லது ஒரு பெரிய கருத்துளையோட ஈர்ப்பு சந்திக்கும் போது பக்கத்துல போயிட்டு வந்தாலும் நமக்கு வயசு ரொம்ப மெதுவா தான் ஏறும். ஆனா பூமிக்கு வந்து பார்த்தா 100 வருஷம் கடந்திருக்கும். எதிர்காலத்துக்கு போறது ஓகே, கடந்த காலத்துக்கு போக முடியுமா? அதுதான் $1,000,000 கேள்விகளா இருக்குது. ஒருவேளை நீங்க கடந்த காலத்துக்கு போய் உங்களோட அப்பாவையோ அம்மாவையோ சின்ன வயசுல பார்த்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அந்த உலகத்துல பிறகாம போயிருவீங்க. இதனாலதான் கடந்த கால பயணத்தை யாருமே சாத்தியம் இல்லைன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. காலத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? இது ஒரு நாள் நிஜமாகலாம், இல்ல கற்பனையாகவே கடந்து போகலாம். இத பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனல் இதனாலதான் சொல்றாங்க டைம் டிராவல் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. சினிமால காட்டுற மாதிரி கடந்த காலத்துக்கு போயிட்டு தாத்தாவை சந்திக்கிற டைம் டிராவல் உண்மையாவே சாத்தியமா? சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படி யோசிச்சு பார்த்தா எதிர்காலத்துக்கு போறது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஈஸி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ சார்பில் கோட்பாட்டின் படி ஒளியின் வேகத்துல அருகில பயணம் செஞ்சாலே அல்லது ஒரு பெரிய கருத்துளையோட ஈர்ப்பு சந்திக்கும் போது பக்கத்துல போயிட்டு வந்தாலும் நமக்கு வயசு ரொம்ப மெதுவா தான் ஏறும். ஆனா பூமிக்கு வந்து பார்த்தா 100 வருஷம் கடந்திருக்கும். எதிர்காலத்துக்கு போறது ஓகே, கடந்த காலத்துக்கு போக முடியுமா? அதுதான் $1,000,000 கேள்விகளா இருக்குது. ஒருவேளை நீங்க கடந்த காலத்துக்கு போய் உங்களோட அப்பாவையோ அம்மாவையோ சின்ன வயசுல பார்த்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அந்த உலகத்துல பிறகாம போயிருவீங்க. இதனாலதான் கடந்த கால பயணத்தை யாருமே சாத்தியம் இல்லைன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. காலத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? இது ஒரு நாள் நிஜமாகலாம், இல்ல கற்பனையாகவே கடந்து போகலாம். இத பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனல்